ஹாய் டியூட்ஸ், என்ன கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேனே. என்ன கதைக்குள்ளே போகலாமா? இதயம் எல்லை மீறியதே அத்தியாயம் 18. என்ன 18வது எபிசோட் கேட்க வந்துட்டிங்களா? எல்லை தெரியாத நிமிடம். நைட் டைம் அந்த டீ கடையிலிருந்து கிளம்பிய பிறகு ரோட்டில் லைட் மஞ்சள் நிறத்தில் எரிஞ்சுது. சுற்றியும் மக்கள் குறைஞ்சிட்டாங்க. மீரா மெதுவாக நடந்தா. அர்ஜுனும் அவள் கூடவே நடந்தான். 2 பேருமே பேசலை. ஆனால் ஒரு அமைதி அவங்க கூடையே நிறைய சொல்லிச்சு. வீடு எங்கே தான் அப்படின்னு மீரா சொன்னான். தெரியும் அப்படின்னு அர்ஜுன் சொன்னான். ஆனால் இன்னும் ஒரு நிமிஷம் அப்படின்னதும் அவள் நின்றுட்டா. அவனும் தான். 2 பேருக்குமே ஒரே தூரம், ஒரே மூச்சு சத்தம். நீ இப்படி அருகில் நின்னா அப்படின்னு அர்ஜுன் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் போகுது. அதுதான் பயமா அப்படின்னு மீரா கேட்டா. ஆமாம், அதே தான் ஆசையும் கூட அப்படின்னு அர்ஜுன் சொன்னான். அவள் தலை கொஞ்சம் குனிய ஆரம்பித்தா. நான் உன்னை நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி மீரா சொன்னான். அந்த வார்த்தை அவனுக்கு எல்லாத்தையும் உடச்சி போட்ட மாதிரி. அவன் கை மெதுவாக அவள் கன்னத்துக்கு போச்சுது. நிறுத்த சொல்லு அப்படின்னு அவன் சொன்னான். அவள் எந்த பதிலுமே சொல்லலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கவிதை மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா? புரியாமல் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லிடுங்க. ஒன்றும் இல்லைங்க. அவங்க பேசிக்கிட்டே அர்ஜுன் என்ன பண்ணார்னா, மெதுவாக அவருடைய கையை மீராவுடைய கன்னத்துக்கு கொண்டு போனார். கொண்டு போகும்போது தான் அவரே சொல்கிறாரு, நிறுத்த சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட சொல்கிறாரு. பட் அதுக்கு மீரா எந்த பதிலுமே சொல்லலை. ஏன்னா அவங்களும் அதை தானே எதிர்பார்க்குறாங்க. அவன் குனிறான். அவளும் தடவையாக ஆல்ரெடி டெரஸில் வச்சு ஒரு முத்தம் இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு மெதுவான முத்தம். அவன் குனிறான். அவளும். அந்த முத்தம் வேகமாக இல்லை, அது ஆசையும் காட்டலை. அது நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு முத்தம். அந்த ஒரு நொடிக்கு அவங்க உலகமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அந்த உணர்ச்சிக்கு பின்னாடி வரக்கூடிய உண்மை. அவள் மெதுவாக விலகுறா. கண்ணில் ஒரு கலக்கம் இருந்துச்சு. இதுக்கு பிறகு நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்டா. அர்ஜுன் அவளை பார்த்து நிதானமாக சொன்னான். ஓடுற காதலாக இருக்கக்கூடாது, நிற்கிற காதலாக இருக்கணும். அதுக்கு தான் நான் இப்போ நிறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி கவிதையாக சொல்கிறாரு நம்ம டாக்டர் சார். பாருங்களேன், ஆளுக்குள்ளே எவ்வளோ பெரிய கவிதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு மீரா சொன்னாங்க. உன்கிட்ட ஆசை இருக்குது, அதுக்கு மேலே பொறுப்பும் இருக்குது. அவன் சிரித்தான். அதான் நம்ம கதை அப்படின்னு அவனும் சொல்கிறான். நாளைக்கு சந்திக்கலாமா அப்படின்னு மீரா கேட்டாங்க. நாளைக்கு மட்டுமா அப்படின்னு திரும்ப அர்ஜுன் கேட்டார். அவள் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போயிட்டான். அர்ஜுன் அங்கேயே நின்னபடி அவள் போன பாதையை பார்த்துக்கிட்டே நின்னார். எல்லை மீறுறது ரொம்ப சுலபம். ஆனால் அந்த எல்லையை காத்துக்கிட்டு காதலிக்கிறதாங்க உண்மையான தைரியம். என்ன கரெக்ட் தானே? ஓகே, இன்னும் என்ன நடக்க போகுது? இன்னும் 2 எபிசோடு தான். எப்படி போக போகுது இவங்க உறவு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.